வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நிறைய கறிகள் செய்ய போகிறோம். என்னென்ன கறியெல்லாம் இன்றைக்கு வைக்க போகிறோம்? இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி இறைச்சி வந்து சமைக்க போகிறோம். அதோட வந்து மீன் பொரியல் வந்து அதோட வந்து கனவா ஒரு பிரட்டலும் செய்யப்போம். மிளகரையும் சேர்த்து தான் அதோட சமைக்க போகிறோம். அதை விட பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்குறதுக்கு ஒரு குடும்பம் வந்து கொண்டு இருக்கணும். அவைகளுக்காக தான் இன்றைக்கு இந்த சமையல். நிறைய கறிகள் எல்லாம் வச்சேன்னா அவையல் ரெயின்லாம் வந்து கொண்டு இருக்கணும். இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ வந்து கொண்டு இருப்பினோம்னு நினைக்கிறேன். அவைகளுக்காக தான் இன்றைக்கு இந்த சமையல் அப்படியே பறந்து பாட்டு நாங்கள் அந்த சமையலை காட்டுவோம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே நாங்கள் இந்த சமையல் வந்து செய்திருக்கிறோம். இருந்தாலும் வந்து அவைகளுக்காக தான் இந்த சமையல் செய்கிறோம். அப்போ வந்து நாங்கள் நார்மலாக அந்த சமையலை காட்டுவோம். அதோட அவையலும் ஒரு 10-12 நாளைக்கு முதலே கால் பண்ணி கேட்டிருந்தவையில் எங்களுக்கு கொஞ்சம் பேரை கூடுனால வந்து சரியான நேரம் எடுத்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டுது. இன்றைக்கு தான் அந்த சரியாக அமைஞ்சிருக்கு நேரம். அப்போ தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். இந்தியாவில் புலா கொதிச்சு கொண்டு இருக்குது. அதோட மீன் குழம்பு கொதிக்குது பாருங்க. இது வந்து அரக்குழா மீன். அடுத்ததாக வந்து நாங்கள் இப்போ வந்து வெங்காய இந்த தாள் வந்து வர செய்ய போகிறோம். இது இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து தான் வந்துருக்கு. நல்லா இருக்கும் இந்த வர. இப்போ வந்து சட்டி வச்சுட்டோம் வர செய்கிறதுக்கு. சட்டி சூடாகட்டுக்கு. சட்டி வந்து சூடாகிட்டுது. தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டது. கடுகும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். அதோட வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் காணும். இந்த அதுலேயும் வெங்காயம் இருக்கு இல்லை. பச்சை மிளகாய் பச்சை மிளகாயம் வெங்காயம் பதம் கட்டுக்கணும். உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டது. இப்போ நாங்கள் பட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தால் போடுவோம். இது வந்து மெல்லி அப்படியே தணலில் தான் பறக்க வேணும். அடுப்பு வந்து கூடுதலாக எரியக்கூடாது. நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த வெங்காயத்தால் கொஞ்சம் பதம் கட்டுக்கணும். எங்களுக்கு மூடி விடுவோம். இப்படியே இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். இது வந்து இந்த வேகமாக அப்படியே வதங்கிடும். இந்த வரைக்கும் இந்த வெங்காயத்தால் வந்து வேகமாக எங்களுக்கு வதங்கிடும். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். பாருங்க ஒரு கொஞ்சமாக வந்துட்டு இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு இப்படியே மூடி விடுவோம். உப்பு போட்டது நாங்கள் பிறகு திறந்து பார்ப்போம். நல்லா வதங்கிட்டது. இப்போ வந்து நாங்கள் வெள்ளையாக வந்து தேங்காய் பத்திரி வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கொள்வோம். அப்படியே கலந்த விட நீங்கள் விரும்பினதுக்கு மஞ்சள் தூள் போட்டும் வறுக்கலாம். இனி வந்து மூட தேவையில்லை. திறந்த இருக்கட்டுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே தணலில் இருந்தாச்சு. இதில் உலக்க அரிசி போட்டாச்சு. சிவப்பு பச்சை அரிசி கொஞ்சம் பெரிய பானைக்கே வச்சது. கொஞ்சம் கூடுதல் அரிசி போடுறபடியாக மீன் குழம்பு அப்படியே கொதிச்சு வத்த விட்டு கிடக்குது. இன்னொரு 2-3 நிமிஷத்தால் இதை முறக்க சரியாக இருக்குது. அப்படியே வர வந்து ரெடி ஆகிட்டுது. ஏன் அப்படியே தேங்காய் போட்டோட நான் திறந்து விட விடணும்னா இது கொஞ்சம் இந்த ஈரழிப்பு தன்மை தானே. மூடி விட்டால் எங்களுக்கு அப்படியே ஈரழிப்பாகவே இருக்கும். அதுக்காக தான் திறந்து விட்டு அப்படியே வறுத்தாச்சு. இப்படி இறக்க வந்தாங்களேண்ணா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாட்டுக்கோழி இறைச்சி தான் சமைக்க போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அப்படியே வதங்க விட்டுருக்கு. இது கொஞ்சம் வதங்கட்டுக்கு. மற்ற இறைச்சி வந்து அவிய வேணும் உங்களுக்கு என்ன நேரமாக. இப்போ அதனால் வந்து நாங்கள் இனி இது வதங்கினது காணும் இறைச்சியை சேர்ப்போம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இது தண்ணி விடும். இந்த இறைச்சி இந்த விடுற தண்ணியிலே வந்து நல்லா அவியட்டுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து எங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுது. இனி நாங்கள் மீன் குழம்பையும் இறக்குவோம். எப்படி இருக்கும் ஒரு துண்டு வரும். அரக்குழா மீன் தானே நல்ல சுவையாக இருக்கும். இப்படி இறக்குவோம் மீன் இதை. இப்போ நாங்கள் இறைச்சி ஒரு திறந்து பார்ப்போம். தண்ணி விட்டா கொஞ்சம் இருக்கேண்ணா. எப்படி தண்ணி விட்டுட்டான்னு வேணும். என்ன செய்யப்படுறோம்னா இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம்.
மலமையாக கூடுதலான சமையல் சமைக்கிறேன். இன்றைக்கு வந்து கொஞ்சமாக தான் சமைக்கிறேன். ஓ மச்சம் சாப்பிடாதாக்களும் இருக்கணும். அப்போ வந்து அளவாக சமைச்சு கொள்வோம். இதுகளை இப்படியே மூடி விடுவோம். இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கும் எங்களுக்கு. பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து நாங்கள் கனவா பிரட்டெல்லாம் செய்ய தொடங்க அப்புறம் சட்டி சூடாகட்டுக்கும். அப்படியே இல்லை கஞ்சி வடிக்க இல்லையோ? இன்னும் கொஞ்சம் அவியணும். மெரிசி பசிக்குதா? இப்போ பார்ப்போமே. இப்போ தான் கொதிச்சு கொண்டு வருது. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. நாங்கள் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் போடுவோம். அதோட வந்து வெட்டி வெட்டிக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே வதங்கட்டுக்கும் எங்களுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எங்களுக்கு வதங்கிடுது. இப்போ வட்டி கழுவி வச்சுருக்கிற நாங்கள் கனவாயை சேர்த்துக்கொள்வோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இது ஊசி கனவாய் என்ன. இப்போ கனவா கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விடுவோம். உப்பு சேர்த்து போட்டு நாங்கள் மூடி விட்டால் அப்படியே கனவாயும் தண்ணி விடும் எங்களுக்கு. இந்த தண்ணியில் அப்படியே நல்லா அவிஞ்சு வரட்டுக்கு. இப்படியே நல்லா வடிவாக கலந்து போட்டு மூடி விடுவோம். இஞ்சால கஞ்சி வடிவடுது. இந்த கஞ்சியை குடித்தாலே பசி போயிடும். அந்தளவுக்கு சத்தானதாக இந்த கஞ்சி. கஞ்சியை நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். நல்லா தண்ணி விட்டு தான் அவியுது. ஆனால் நான் அவிஞ்சிட்டு ரஜி ஓரளவுக்கு என்ன நிறம் மாறிக்கொண்டு வந்துட்டு இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கறிக்கு இந்த கறிக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இறைச்சி கறி என்ன கொஞ்சம் உரைப்பாக தானே இருக்கும். அது சரி. அதுக்காக கூட போடக்கூடாது. உரைப்பு கேட்ட மாதிரி அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கூட்டி குறைச்சி இதுக்கு வந்து நாங்கள் ஆக வந்து இந்த குழம்பு கறியாக வைக்கிறேன். பிரட்டலாம் அப்படி கொஞ்சம் பிரட்டல் கறியாக தான் வைக்கிறது. கொஞ்சம் முதல் பால் இந்த கோழி பிரட்டலை வச்சா தான் நல்லா இருக்குமோ. ஆனால் இந்த குழம்போடையே சாப்பிட்டு கொள்ளலாம். நிறைய கறிகள் தானே. என்ன செய்ய போகிறோம், கொஞ்சமாக நாங்கள் முதல் பால் சேர்ப்போம். சின்ன கல் நசரியால் வந்துட்டோமா. அப்படியே கலந்து விடுவோம். ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் இடித்து வச்சுருக்கிற உள்ளி மிளகு நச்சீரகம் அதோட அந்த இறைச்சி சிறக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம். இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு. இதில் கனவாவியை விட்டு நாங்கள் இப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெறும் இப்போ தான் தண்ணி விட்டு அவிஞ்சு கொண்டிருக்கிறேன். அவிஞ்சொன்று வரைக்கும் அந்த நிறம் மாறப்பேன். இன்னும் கொஞ்சம் அவியட்டுங்க. கனவா மூடி விடுவோம். இப்போ வந்து கனவா கறியை நாங்கள் திறந்து பார்ப்போம். கனவா அவிஞ்சது காணும் எங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதுக்கு வந்து நாங்கள் கறித்தூள் போட போகிறோம். இன்றைய சமையல் கொஞ்சம் வேகமாக இருக்குது என்ன. இதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கொள்ளுங்க. கூட்டி குறைஞ்சி போட்டுக்கொள்ளுங்க கூட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி. இனி வந்து அடுப்பாக இருக்கக்கூடாது, அடிபிடிச்சி போடும். இதுக்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் முதல் பால் சேர்ப்போம். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வட்டி கிடக்கு ஏன்னா. கொஞ்சம் முதல் பால் சேர்ப்போம். இது கொதிச்சு வத்த சரியாக வரும் எங்களுக்கு. கனவா துண்டுகள் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது எல்லோ. ஆனால் கொதிச்சு வத்தைக்கு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த கலர் வந்து நல்லா இதாக வந்துடும். இப்போ பிடிக்க மூடி விடுவோம் இதையும். பிறகு கறி ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு தானே. இந்த பருவத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி எல்லாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற இந்த உள்ளி இஞ்சி நச்சீரகம் மிளகு அதோட இறைச்சி சிறக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கலந்து விடுவோம்.
அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் முட்டை விட அப்புறம் இதுக்கு இருந்த முட்டை என்ன கோழிக்குள்ளே இருந்த முட்டை அதை வந்து நாங்கள் இதுக்கு விட்டுக்கொள்ளுவோம். இப்படியே மூடி விட்டு அதை அவிஞ்சிடும், கிண்டக்கூடாது. ஓ ரைட். இனி வந்து தணலில் விட்டு மூடி விடுவோம். அப்படியே இறைச்சி கறி இனி இறக்கி நாங்கள் கொஞ்சம் தேசி புளி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கனவா கறிக்கு நாங்கள் இடித்து வச்சுருக்கிற உள்ளி இஞ்சி எல்லாத்தையும் போடுவோம். நல்லபடியாக கலந்து விட இன்னும் கொஞ்சம் பத்த வேணும் எங்களுக்கு. பற்றி நாங்கள் அப்படியே கொதிச்சா பிறகு இறக்கி தேசி புளி விடுவோம். என்னென்னா ட்ரெயின் வந்து சத்தம் கேட்டதே என்ன, இப்போ வந்து நாங்கள் அவையில் வந்து அதில் கூட்டிக்கொண்டு வர போகிறோம். அப்படியே பத்தாட்டுக்கு நாங்கள் இறக்கி விடுவோம். இப்போ பரந்தன் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது பாருங்க, வந்து இறங்கி நிற்கணும். அப்படியே கரையால் நடந்து வர சொன்னாங்க, நாங்கள் வந்து கொண்டு இருக்கணும். சரியான வெயிலோ, கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. இப்போ நேரம் இப்போ கிணதூரம் வண்டி இல்லை, 12 காலம், கொஞ்சம் தூரம் தான், இதில் வீட்டை போகிற அளவு தூரம். இப்போ வந்துட்டீங்க பாருங்க. மாதிரி வந்தாச்சு. வாங்க அண்ணா. சூப்பி வச்சிருக்காளுக்கா. அளவலிக்கிட்டான் ட்ரெயினுக்குள்ள, அதனால சுற்றி வச்சு விட்டது. பழக்கம் இல்லையா ட்ரெயினில்? பழக்கம் இல்லையா இங்கே அந்த இங்கே ட்ரெயின் பழக்கம் இல்லையா? வெயில் வைக்கின்றாங்க இதுக்கு அவனுக்கு அந்த நாங்கள் ட்ரெயினில் வந்தீங்களா? இப்போ பிள்ளைய வண்டி கொண்டு வர நடந்து வந்துட்டோம் நாங்கள். எங்களுக்கு நடக்கிறது பெரிய வேலைன்னு இல்லை, எங்களுக்கு இல்லை, இவைகளுக்கு தான் புதுசு. ஓகே, நாங்களும் நடப்போம். அண்ணாக்கள் நிற்கிட்ட சிரிக்கிறாரா? சிரிக்கிறேன் எடுக்கட்டா? ஹலோ, அவளை கண்டுட்டேன். ஓடி வாங்க. தாசி இங்கே பார்த்தீங்களா தம்பிய? உங்களோட தம்பி பார்த்தீங்களா? வேணுமா தம்பி? தம்பி தான் முடிக்குமா? ஐயோ தம்பி, எத்தனை வயசு உங்களுக்கு? 4 வயசா? இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் முடிஞ்சுது, நேரமும் சரி, சாப்பிட போயினோமே. என்ன பச்சரிசி சோறு, இங்கே முட்டை வச்சுருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பொரியல், கனவா பிரட்டல், அங்கே வெங்காயப்பூ வர, இங்கே இறைச்சி கறி, மீன் குழம்பு, கத்திரிக்காய் பால் கறி, கீரையும் அப்படியே ஒரு நல்ல மசிச்சு பால் கறி, சோறு. இனி வந்து சாப்பிடட்டுமே. என்ன இவ்வளவு சாப்பாடும் இருக்கேன். அதோட அண்ணாச்சி பழம் பட்டி வச்சுருக்குது. பெரிய கறியா? என்ன நீங்கள் சாப்பிடுது அந்த சுற்றி வர கறியெல்லாம் ஒரு கிராமத்து விருந்தா? சின்னால் வந்து எங்கட சின்னாலோட விளையாடி கொண்டிருக்கிறேன். அவருக்கு இங்கே நல்லா பிடிச்சி போச்சு. நிறைய சின்னாக்கள் தானே, நான் வந்து விளையாடின மாதிரியே பழகிட்டாரோ, அதனால தான். இந்த அரிசி அங்கே சாப்பிட்றீங்களோ? நான் சாப்பிட்றேன். இருக்கு எல்லாம் என்ன நெத்திய கறி இருக்கு. நல்லா இருக்கா இல்லையான்னு சாப்பிடுங்க. எல்லாத்துலேயும் எடுத்து போட்டு வடிவா சாப்பிடுங்க. இருக்குது, அப்போ நல்லா தான் இருக்கு. பாத்தீங்களா, நீங்க அண்ணாக்கு சோறோட நிப்பாட்டி போட்டீங்களா? அவருக்கு எல்லா கறியும் போட்டு நான் போறேன். எல்லாம் நெத்திய கறியெல்லாம் இருக்குது. லேட்டி நிரம்ப கறியலோட மீன் பொரியல் எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கு ஒரு புடி, அப்படிதான் எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கு ஒரு புடி. உண்மையிலுமே நாங்கள் அண்ணா அக்கா உண்மையிலே எங்களுக்கு கதை கேட்க தெரியல. நான் முதல் நினைச்சேன் வேல் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கோம், வேல் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. தம்பி தங்கச்சி தான் எங்களுக்கு 2 பேருமே.
ஆனால் எங்களுக்கு வந்து கூடுதலாக வயசு கூடினால்தான் வாரது எங்களோட கிடைக்கிறது. ஆனால் எங்களை நான் பொதுவாக அண்ணாண்டு சொல்லிக் கொள்றேன் என்றால் உண்மையாக தெரியாது, அவையிட்ட வயசும் தெரியாது, நாங்கள் கேட்கறதும் இல்லை. இது எங்களையும் மாதிரி ஆக்களும் உங்களோட வீடியோஸ் பார்க்கணும். ஒரு வயசு பிள்ளையே பார்க்குறேன் பாருங்க நம்ம. அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், உண்மையிலே இதுதான் சந்தோஷம். அதான் சொன்னேன், சாப்பாடு வீட்டுக்கு வந்து மகனுக்கு வந்து அப்படியே எங்களோட வீடியோ போட்டுட்டு வந்து தீத்துறான்னு சொல்லி தான் சாப்பிடுவாரு. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இப்போ நானும் இவரோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். சுஜி மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறா, சுஜி மச்சான் சாப்பிட்றேன் இல்லை இன்றைக்கு. கவலையாக தான் இருக்குது. இல்லை நான் பலமையாக சாப்பிட்றது எல்லானே இது. ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டாலே காரம் அதே திருப்தி. சின்ன நல்ல சின்னாக்களோட விளையாடி கொண்டு வேற எங்களே மறந்துட்டார். வடிவா போட்டு சாப்பிடுங்க. என்ன நல்லா இருக்குதா? நல்ல வாயில வச்ச உடனே உண்மையா சொன்னேன் தானே, நல்லா இப்போ உரைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு தம்பி எங்கட இன்னொரு தம்பி. தம்பியோ ரெண்டு தம்பிச்சுங்க. அப்போ இது இவர் ஒரு தம்பி, மற்றொரு தம்பியோ. எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் பெரும்பாலும் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் கூடுதலாக எல்லாரும் ஒன்றா தான் இருக்குண்ணா. உங்களோட தங்கச்சி தான் கூட தெரியுது. இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து சாப்பிட்றீங்க, அடுத்த முறை ஒரு வில்லேஜ் ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுவீங்க. அடுத்த முறை வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். முத்தையங்கட்டில் ஒரு எங்களோட காணியோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் மாதிரி என்ன இப்படி நெடுகாண்டு இல்லை, வாராக்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணி போட்டு வந்தால் அவைகளுக்கு நாங்கள் சமைச்சு வைக்கிறோம். அதான் எங்களோட ஒரு எதிர்கால பிளான். எங்கட அதான் ரீசார்ஜ் ஓகே. அப்படிதான் சிங்க இடங்கள் சீரியா வில்லேஜ் மற்ற குளமும் பக்கத்துல இருக்கு. எங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது. இப்போ உங்களையும் அங்கே எடுத்துருக்கான்னு சின்ன ஆளும் தானே. இப்போ சின்ன ஆளையும் கொண்டு என்ன தூரம்ன்றது வந்து கஷ்டம். அப்போ அதுதான் இப்போ நீங்கள் அடுத்த முறை நீங்கள் விலைக்கு வந்து அவர் கொஞ்சம் வளர்ந்துருவார் தான். பள்ளிக்கூடம் அதுக்கு சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதானே? முடிஞ்சுது. நிறைய நேரமாகவே வந்து சின்ன ஆளும் சேர்ந்து விளையாடி. என்னென்றால் சின்னால் வந்து எங்கட சின்னாக்களை கண்டோன்னே ஆளுக்கு நல்ல சந்தோஷம், நல்லா நின்று விளையாடி சந்தோஷப்பட்டாருண்ணே. அதான் அம்மாயிட்டது வந்து அவையெல்லாம் வந்து உண்மையிலுமே தம்பி தங்கச்சியாக்கெல்லாம் நல்லாவே எங்களோட வந்து இருந்த கேன நேரமாக கதைச்சிட்டு இப்போ தான் பலிக்கிட்ட வேலையெல்லாம் நல்லபடியாக கேன நாள் ஆசை வேலைக்கு எங்கள் அடியில் வேலை பண்ணமாண்டு அந்த ஆசை அவைக்கும் வந்து நிறைவேறிட்டுது. எங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தி. இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷம். அவையில் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்தது. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.